கோவில்பட்டி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு விடிய விடிய உரிமை மேளத்துடனும் சலங்கை ஒளியுடனும் தேவராட்டம் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மஞ்சநாயக்கன்பட்டி, போடுப்பட்டி, எத்திலப்ப நாயக்கன்பட்டி உள்ளிட்ட 8 பட்டி கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராம மக்களின் காவல் தெய்வமாக ஐயனார் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நாயக்கர் இன மக்கள் தங்களது பாரம்பரிய கலையான தேவராட்டத்தின் மூலம் குலதெய்வ வழிபாடு செய்து வருகின்றனர். அந்த வகையில் இக்கோவிலில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு தங்களது பாரம்பரிய கிராமிய கலைகளில் ஒன்றான ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற தேவராட்டம் உரிமை மேளத்துடனும் சலங்கை ஒலியுடனும் விடிய விடிய நடைபெற்றது. இதனை 8 பட்டி கிராம மக்களும் விடிய விடிய கண்டு ரசித்தனர். பொன்னேரியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று இரவும் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளான நிலையில் சின்னக்காவணம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பொன்னேரி துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மின்வெட்டால் ஏற்படும் பாதிப்புகளை அதிகாரிகளிடம் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பொதுமக்களை சமரசப்படுத்தும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது. 5ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களில் விடுமுறை இல்லாமலும் பள்ளிக்கு சரியான நேரத்திலும் வந்த மாணவருக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கி 6ஆம் வகுப்புக்கு வழி அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் விளாங்காடு ஊராட்சியில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 6ஆம் வகுப்பு செல்லும் மாணவர்களை வழியனுப்பும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மதுராந்தகம் தனி வட்டாட்சியர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார். அப்போது அங்கு படித்த மாணவர்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அதில் குறிப்பாக பள்ளிக்கு ஓராண்டு காலமாக விடுமுறை இல்லாமலும் சரியான நேரத்திலும் வந்த மாணவி வேதஸ்ரீக்கு 7000 ரூபாய் மதிப்புள்ள மிதிவண்டியை பரிசாக வழங்கினர். இதனைத் தொடர்ந்து 3 மாணவர்களுக்கு தனி வட்டாட்சியர் ராஜேந்திரன் மற்றும் துணைத் தலைவர் ராஜேஷ் பரிசுப் பொருட்களை வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக 119.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் காலை முதலே மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் காலை நிலவரப்படி 119.4 மில்லிமீட்டர் மழை நீலகிரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதியில் 0.8 மில்லிமீட்டரும், உதகையில் 1.4 மில்லிமீட்டரும், கெத்தை பகுதியில் 5 மில்லிமீட்டரும், அப்பர் பவானி பகுதியில் 0.7 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் ஊட்டி நகர் மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. ஆவடியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் திருத்தலத்தில் 74ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி செக்போஸ்ட் அருகே புனித அந்தோணியர் திருத்தலம் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 74ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது. இதற்காக ஆலயம் முழுதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. முன்னதாக மக்கள் வெள்ளத்தில் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கொடி ஆலயத்திற்கு முன்பு வைக்கப்பட்டு இருந்த கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இந்த விழாவில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்து, முஸ்லிம் என மதம் கடந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.